அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே புதிய ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் அதில் நான் தலையிடவும், அதை பற்றிய கருத்துக்களை சொல்லவும் நான் உள்ளே வரவில்லை. ஆனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் சாலை கட்டமைப்பில் மிகுந்த கவனம் செலுத்தும் என்று சொன்னார். சாலை கட்டமைப்பில் மிகுந்த கவனம் செலுத்தும் என்று சொல்லக்கூடியவர் சாலை செப்பனிடுவது சம்பந்தமான மனுக்கள் அனுப்பி 100 நாட்கள் ஆகியும் அந்த மனுவுக்கான ஒரு பதில் கடிதம் கூட தலைமைச் செயலகத்திலிருந்து வரல. நான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றைய தினமே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் துருவாசபுரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த கீழச்சொல்பட்டி பகுதிக்கு வருவதற்கு ஒரு குறுக்கு வழியில் மக்கள் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக நடந்து வரக்கூடிய அந்த பாதையை இடையில் இருக்கக்கூடிய தமிழக வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தார் சாலை போட முடியாத ஒரு அவலம். இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும், இது ஒரு மாற்றமாக அமையும், ஒரு மிகப்பெரிய 100 ஆண்டு காலமான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி எவ்வளதோ முறையிட்டு அந்த மனுவை அனுப்பியிருந்தோம். ஒரு பதில் கூட ஒரு எழுத்துப்பூர்வ கடிதத்தில் வரலங்க. இதுதான் மாற்றம். இன்னொரு விஷயத்தையும் அவர் ஸ்வான் பண்ணும்போது, முதலமைச்சராக ஸ்வான் பண்ணையில் சொன்னார், பஸ்ஸு போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம், எந்த ஊருக்கு இல்லைனாலும் அதை செய்வோம். அது சம்மந்தமாகவும் நம்ம ஒன்று முறையிட்டோம். என்னென்னா, குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், நகர்ப்புறங்களில் பள்ளிக்கூடங்களில் நிறைய பேர் இந்த கிராமத்துலேருந்து போய் படிக்கிறாங்க. 4:10க்கு பள்ளிக்கூடம் முடியுது. அதன் பிறகு அந்த டயத்தில் 4:10லேருந்து 5 மணிக்குள்ளே முக்கியமான ஊர்களுக்காவது பஸ் இருக்கிறத உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். அதுக்கும் எந்த பதிலும் இல்லைங்க. இப்போ நான் கடைசியாக இதையும் கேட்டோம், விசில் அடித்தா பஸ்ஸு நிற்குமா? சரி, முக்கியமான பஸ் ஸ்டாப்லேயும் பஸ்ஸு நிற்கிறது இல்லை. சில பெரிய கிராமங்களுக்கு வந்த பஸ்ஸும் வாரதில்லை. தனியார் பஸ்ஸு பைபாஸ் ரோட்டிலே போயிடுறாங்க. இது அவளை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திலே இருக்குது. திருமயம் மிகப்பெரிய தாலுகா, சப்கோர்ட் இருக்குது, மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது, வரலாற்றுக்கு சொந்தமான ஊர். அந்த ஊரில் கூட விசில் அடித்தா பஸ்ஸு நிற்கலை. அப்போ நம்ம இனிமேல் என்ன செய்யணும்னா, விசில் அடித்து தான் பார்க்கணும். பஸ்ஸு பைபாஸ் வழியாக போயிடுது. எங்கெங்கெல்லாம் பைபாஸ் போடுறாங்களோ அந்த புறநகர் புறவழிச்சாலை வழியாக பஸ்ஸு போயிடுது. இது தாங்க மாற்றம்னா எங்கேருந்து வரணுங்க? எல்லாம் மாற்றம் என்பது எங்கேருந்து வரணும்னா, முதல்ல பஸ்ஸு, அடுத்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ்ஸு, கிராம சாலைகள், இதை செய்யணுங்க. இதை செய்கிறதுக்கு வழியில் அதை விசில் அடித்தா பஸ்ஸு வந்துடுமா? அப்படி தான்